ஜலதோஷத்த அடிச்சு விரட்டுற ஒரு சுவையான மிளகு பூண்டு போட்ட காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சுக்கு எடுத்து நல்லா வறுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா எண்ணெயில வறுபடுற அளவுக்கு அதை திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா குக் ஆகுற அளவுக்கு வறுத்துக்கிறோம். ஸோ இது வறுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் இதை மாற்றி எடுத்துக்கிறோம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா பொரிய விடுறோம். ஸோ அது பொரிஞ்சதும் அதையும் அதே பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா மிளகு இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கோம். அந்த பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறோம். பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு விடணும். ஸோ இந்த வதங்கின பூண்டையும் நம்ம அதே தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வந்ததும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அந்த பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்குறோம். ஸோ இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான புளி எப்படி கரைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு 50 கிராம் ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு தான். ஸோ இந்த புளி அப்படியே ஊற வச்சு நம்ம தனியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டைமில் வெங்காயம் வதங்கியிருக்கும். இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஸோ இப்படி தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கூடவே உங்கள்கிட்ட முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறிகள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த காய்கறியோட வேணும்னா கருவாடு உங்களுக்கு பிடிக்குன்னா கருவாட்டு குழம்பாகவும் இதை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காவை இது கூட சேர்த்து நல்லா வதக்குறோம். நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறோம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுன்னா அது கூட இந்த புளி கரைசல் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ இந்த புளி கரைசல் நீங்கள் இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து மூடி நல்லா கொதிக்க வச்சிடுறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறோம். பூண்டு மட்டும் தனியாக 2வது டைம் போட்டு அரைக்கிறோம். ஸோ இப்படி அரைக்கும் போது பூண்டு சரியாக அரைப்படாமல் இருக்கும், ஒன்றும் பாதியமாக இருக்கும். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம அது குழம்பு கொதிக்கும் போது சேர்த்து நல்லா கொதிச்சிடும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கிறோம். ஸோ அப்படி இல்லைன்னா குழம்புல கட்டி கட்டியாக இருந்துடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கை வச்சு நல்லா கரைச்சிட்டு அதை குழம்புல சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ கத்திரிக்காய் வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.